எப்பவுமே பொதுமக்கள் அது கூட்டம் சேர்றதுல அசம்பாவிதம் நடக்கிறது இயல்பு தானே. அது வந்து நம்ம யாரையும் குற்றம் சொல்லுவோம். ஒரு ஆர்வத்துல நம்ம ஜனங்க பண்றதுதான். அது வந்து நம்ம குரல்ல சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா எங்க தளபதி சொன்னா ஒரு சொல்லுக்கு இணங்குறவங்க நாங்க. கண்டிப்பா எங்க தளபதி சொன்னா கண்டிப்பா எங்க ஜனங்க நல்லாட்சி வரணும் தானே. நல்லாட்சி வந்து எங்க தளபதி ஜெயிக்கணும். ஆட்சியில பாருங்களேன், எல்லாமே காசு கொடுத்துதான் வருவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் காசே கொடுக்காம மக்கள் தொகை இவ்வளவு வந்தது காரணமே ₹1 காசு கொடுக்காம இருந்ததுதான். ஆனா திமுக ஆட்சியில எல்லாமே காசு ₹200 ₹300 காசு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தொகை வருவாங்க. தமிழக வெற்றி கழகத்துல அவங்க தளபதிக்காக மட்டும்தான் நம்ம உழைக்கிறதுக்காகவே நாங்க வந்திருக்கோம். அதே மாதிரி திமுக ஆட்சியில பாருங்க, எல்லா இடத்துலயுமே நல்லது நடந்தது, நல்லது செய்யறோம். கொளத்தூர் தொகுதியிலேயே எதையுமே செய்யாத இடமும் நிறைய இடம் இருக்குது. நீங்க வந்து பாருங்க, அதே கொளத்தூர் தொகுதியில. ஆமா, நாங்க வந்து சென்னை வடமேற்கு மாவட்டம் தனிகா அண்ணா மாவட்ட செயலர் தனிகா அண்ணா இதுல இருந்து வரோம். நாங்க வட்டம், இவங்க மகளிர் அணி தலைவி. நாங்க அதுல இருந்து இதுவே கொளத்தூர் தொகுதியில எவ்வளவு இடத்துல எல்லா குறையுமே இருக்குதுதான். சஸ்முன் அடிச்சு இருக்கிறது, தண்ணி வராதது. ஆனா கொளத்தூர் தொகுதியில எல்லாமே நாங்க பண்றோம், எல்லாமே பண்றோம்னு சொல்லிட்டே இருக்காங்க தான் முதலமைச்சர் இதுல. ஆனா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதுதான் உண்மை. கண்டிப்பா மக்கள் வந்து நாங்க தமிழக வெற்றி கழகத்துல வர்றது காரணமே தளபதிக்காக தான். ஏன்னா முன்னாடி இருந்த திமுகல இருந்தவங்க தான் இப்ப நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கே வந்திருக்கோம். எங்க ஃபேமிலி முழுக்கவே திமுக தான். ஆமா, உண்மைதான். திமுகல இருந்தவங்க ஆமா, திமுகல இருந்தவங்க மொத்த பேருமே இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தாங்க. அப்படியே திமுகல இருக்கிறாங்கன்னா எல்லாமே காசுதான். நீங்க இப்ப 18 வயசு உள்ளவங்க எல்லாம் பாருங்களேன், எல்லாமே இப்ப மாணவர் அணின்னு சேர்த்து அவங்களுக்கு கேஷ் கொடுத்துதான் அவங்கள இந்த திமுகல சேர்த்திருக்காங்களே. புரியுதுங்களா? இப்போ ஓட்டு போடுறதுக்காக மாவட்ட மாணவர் அணி சேர்க்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கேஷ் கொடுத்து, வாட்ச் கொடுத்து, ஒரு பேக் எல்லாருமே சேர்த்து அவங்களோட கட்சியில சேர்த்து. ஆனா தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவங்களோட விருப்பப்படிதான் இதுல வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்கோம். நாங்க கண்டிப்பா தளபதியை ஜெயிக்க வைப்போம். இல்ல, நீங்க வந்து பாருங்க, கொளத்தூர் தொகுதியில வந்து நீங்க வீடு வீடா செக் பண்ணி பாருங்களேன். எல்லாமே சின்ன உதாரணம் கரூர் சம்பவமே பார்த்திருப்பீங்க. அகேன்ஸ்டா எல்லாருமே டிஎம்கேல இருந்து எங்களுக்கு அகேன்ஸ்டா சொன்னாங்க. ஆனா அந்த கரூர் மக்கள் குடும்பம் மொத்தமா எங்களுக்கு மட்டும்தான், என் தளபதிக்கு மட்டும்தான் ஆதரவு. இவ்வளவு துயர சம்பவம் நடந்துமே அவங்க தளபதி மேல ஒரு குறையும் சொல்லல. அது ஏன்னா என் தளபதி மேல இருக்கிற நம்பிக்கை. அது கண்டிப்பா 2026ல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. எங்க தளபதி மட்டும்தான் சிஎம் ஆவாரு. ஒரு முக்கியமான கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் வந்து வாரிசு அரசியல் சொல்றாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல சஞ்சய் அவர் வந்தாருன்னா தலைமைக்கு அது வந்து எங்க தளபதி வந்து ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாரு, எங்களோட நம்பிக்கை. அப்படியே இருந்தா கூடமே தளபதியோட விருப்பம் இல்லையா? திமுக ஆட்சி மாதிரி உடனே எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அவங்க ஏஜுக்கும் உதயநிதி ஏஜுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்களே. இப்ப வந்து நம்ம தளபதியோட அவங்க சன் இருக்காங்கன்னா இப்ப என்னென்ன ஒரு பொசிஷன்ல வருமோ அப்ப வருவாங்க. இவர் துணை முதலமைச்சரா அவங்களுக்கு கீழே எவ்வளோ இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணவங்க, மூத்த இதுவெல்லாம் இருக்காங்க. அவங்கள மேல இவரு அடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர்னு போடுறாங்க. அது எப்படி ஏத்துக்க மாட்டோம். அது கண்டிப்பா வேலை செஞ்சுட்டு இப்ப படிப்படியா இப்ப இவங்க வந்திருக்காங்க, படிப்படியா வேலை செஞ்சு அவங்க சன்னம் இருந்தா இருக்கட்டும். இப்போ அவங்க சிஸ்டர் பின்புறத்துல இருந்து வரல, சுயமா ஒரு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரே காரணத்துக்கோசம் தான் இதுல வந்திருக்கிறாரு. அவ்வளவு கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டு ஒரு மனிதர் வராருன்னா சும்மா கிடையாது. சில பேர்ல சொல்லுவாங்க இதுலயும் பணம் சம்பாதிக்கலாம், எதுல வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் இல்ல. இதுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மக்களை வந்து இது பண்ணி தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பா 2026ல என் தளபதி மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாரு. நல்லாட்சி கண்டிப்பா வரும். உடையுதுங்கிறது வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கு, உடையுது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே போகும்போது யாருமே, ஏன்னா எல்லாருமே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருமே அண்ணன் தங்கச்சியா தான், தம்பியா தான் எல்லாருமே பழகுறாங்க. அதை தள்ளும் போது வந்து அது உடையுது. அதனால அது வந்து கேமராக்காரங்க நீங்க எல்லாருமே பத்திரிகையாளர் என்ன பண்றாங்க, அதை ஜூம் பண்ணி வேற 10,000 வாட்டி காட்டுறீங்க. இல்ல அதையும் சொல்லிக்க மென்ஷன் பண்ணணும்ல. அதை வந்து உடையுதுன்னா அது போறோம் வரோம் அதுக்காக தள்ளுலதான் ஆகும். மற்றபடி எங்க யாருக்குமே சேதம் கிடையாது. நாங்க தளபதிக்காக வந்தோம், தளபதிக்காக தான் வந்தோம். அவங்க கூட்டம் எங்கனாலும் இது கம்மி தான், இன்னும் இருக்கு எங்களுடைய கூட்டம். சரி, இன்னும் இதுக்கு மேலேயும் இருக்கு. நாங்க இன்னும் செயல்படுவோம், நல்லபடியாக செயல்படுவோம். நான் வந்து நெசப்பாக்கம் விருகை பகுதி. எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் சபரிநாதன் அவர்கள், அவர் தலைமையில தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். நான் ஒரு முஸ்லீம், நான் வெளியில வர மாட்டேன், அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியா, நான் வந்து வெளியில வரதில்ல. பட் விஜய் சொல்றது
கட்சி மெயின் தான். 3 விஷயம். மக்களுக்கு நல்லது செய்வோம், மக்களுக்கு நல்லது செய்வோம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு. அதுக்காகத்தான். இப்போ நான் வரல, நான் வெளியே வரல, வரவும் இல்ல. பட் பாக்க உள்ள இருக்கிறவங்க இழுக்கிறாரு பாருங்க எங்களுடைய தளபதி. சரியா? நாங்க எல்லாம் உள்ள இருக்கிறோம். பட் எங்களெல்லாம் இழுக்கிறார் தளபதி. சோ நாம இப்போ தளபதி ஸ்பீச் கொடுத்துறாரு. நாங்க இது செய்வோம். இப்போ நான் இறங்குனா என்னோட விருகை தொகுதியை நான் எனக்கு நல்ல மனசு இருக்கு. அது மத்தவங்களுக்கு தெரியும். அதை கொண்டு போய் நான் 4 இடத்துல நான் ரீச் பண்ணுவேன். இப்போ என் பசங்க, தம்பிங்க, அண்ணங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம அவர் செயல் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே போய் சொல்லிட்டு நாங்க செயல்படுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நாங்க உள்ள இருக்கிறவங்களையும் நாங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் யார் யார் சேருவாங்க எல்லாருமே வாங்க கண்டிப்பா. ஆனா பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. எல்லாருமே சூப்பரா சிறப்பா பணியாற்றுவோம். நன்றி.